வெல்கம் டு தொடர் மீடியா. ஜெயம் ரவி ஆர்த்தி அவர்களுக்கு நடைபெற்ற இந்த சண்டை இன்னும் முடியாமல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவர் பிரிஞ்சு மும்பையில் தனியாக வசித்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகிறது. இதுக்கு இடையில் ஜெயம் ரவி அவர்கள் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு. அதாவது ஆர்த்தி ரவியும் அவர்களும் அவருடைய அம்மா 2 பேரும் தான் என்னை ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க அப்படிங்கிறதையும் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. நான் முதல் 10 ஆண்டுகள் எங்களுக்குள்ள ரொம்ப மகிழ்ச்சியாக தான் போச்சு. அடுத்த 3 ஆண்டுகள் தான் பல பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு. அந்த 3 ஆண்டுகள் ரொம்ப கொடூரமாகவும் நரகமாகவும் இருந்ததுங்கிற சொல்லியிருக்கிறார் ஜெயம் ரவி. பல படங்களில் நான் நடித்த காசு எல்லாமே ஆர்த்தி ரவி அவர்கள் தான் வாங்கிக்குவாங்க. இது மட்டும் இல்லாமல் என்னுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டாக இருந்தாலும் சரி அவங்க தான் ஹேண்டில் பண்ணாங்க. என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டாக இருந்தாலும் சரி ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக தான் இருந்ததை தவிர எனக்குன்னு தனிப்பட்ட அக்கௌண்ட் இல்லை. காரணம் என்ன அப்படின்னா என்னுடைய கல்யாணம் ஆகாததுக்கு முன்னாடி என்னுடைய அம்மா பேரில் தான் ஜாயிண்ட் அக்கௌண்ட் இருந்தது. அவங்க அக்கௌண்ட்டை நிர்வகித்து வந்தாங்க. 2வது எனக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் ஆர்த்தி அவர்கள் நிர்வகித்து வந்தாங்க. காரணம் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது, தனிப்பட்ட உங்களுடைய ப்ரைவேசி பாதிக்கப்படும் அப்படிங்கிறதுனால ஜாயிண்ட் அக்கௌண்ட் வச்சுக்கலான்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு 3 அக்கௌண்ட்டு தனிப்பட்ட முறையில் வச்சது போக எனக்குன்னு இருந்த அக்கௌண்ட்டில் அவங்களுடைய ஜாயிண்ட் அக்கௌண்ட் தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. நான் எந்த இடத்துல ஸ்வைப் பண்ணாலும் அவங்களுக்கு டீட்டெயில்ஸ் போயிடும். ஸோ இந்த மாதிரி தான் என்னுடைய லைஃப் நல்லா போயிட்டு இருந்தது. என்ன ஆச்சுன்னே தெரில. திடீர்னு மாமியார் ஒரு அதாவது ஆசைப்பட்டாங்க, இது மாதிரி நம்மளுடைய மருமகன் நம்மளுடைய ப்ரொடக்ஷனில் நடித்தாங்கன்னா நமக்கு நல்லா காசு வரும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி முதல் படம் நடித்தேன், நல்லா போச்சு. ஆனால் லாஸுங்கிற மாதிரி கணக்கு கட்டிட்டாங்க. 2வது படமும் அதே மாதிரி நடித்தேன், பூமிங்கிற படம். அந்த படமும் நல்லா தான் போச்சு. ஆனால் என்கிட்ட இந்த மாதிரி லாஸ் கணக்கு கட்டும் போது நான் யோசித்தேன், ஏன் இப்படி நம்மகிட்ட சொல்கிறாங்க, நம்ம அம்மா மாதிரி தான் நம்ம பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ 3வது படமும் லாஸ் கணக்கு காட்டினோடனே கேட்டிருக்கிறாங்க, ஏன் இப்படி நீங்கள் ஒவ்வொரு டைம் இந்த மாதிரி போய் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்களும் திட்டவட்டமாக மறுத்துட்டாங்க. இந்த மாதிரி இதுதான் லாஸ் தான் ஆயிருக்கு சைரன் படமும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. என்னுடைய புள்ளி விவரங்கள், இந்த படத்தில் புள்ளி விவரங்கள் நான் பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சது இந்த படம் நல்ல வசூலில் அவங்களுக்கு நல்லா காசு பண்ணி கொடுத்துருக்குது, ப்ராஃபிட் பண்ணி கொடுத்துருக்கு. ஆனால் நஷ்டம்னு சொல்கிறாங்க, என்னன்னு தெரியலை. உறவை விட அவங்களுக்கு காசு தான் ரொம்ப முக்கியம் போல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறையா நேரங்களில் எனக்கும் எங்களோட மாமியாருக்கும் அந்த பகச்சல் ஒரு கோபங்களில் நிறையா நேரங்களில் நான் கட்டுப்படுத்தி தான் இருந்தேன். அவங்க வீட்டில் என்னை ஒரு ரொம்ப ரொம்ப மோசமாக கீழ்த்தரமாக சொல்ல முடியாத அந்த ஒரு பொருள் மாதிரி தான் என்னை ரொம்ப பொருட்டாக மதிக்க கூட இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதனால தான் நான் பிரிவுக்கு காரணம். என்னுடைய மகன்கிட்டே நான் பேசிட்டேன், மூத்த மகன்கிட்ட நான் பேசிட்டேன், இந்த மாதிரிடா கண்ணா அப்படின்னு சொன்ன உடனே என்னுடைய மகன் சொன்னது என்னன்னா அப்பா நீங்கள் 2 பேரும் சேர்ந்துருந்தால் தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறதையும் மகன் சொல்லியிருக்கிறாரு. அது என்னுடைய மகனுக்கு நான் எப்படி எடுத்து சொல்லணுமோ அதை நான் சொல்லிக்கிட்டேன். இப்போதைக்கு எனக்கு தனிப்பட்ட ப்ரைவேசி ரொம்ப முக்கியம். ப்ளஸ் என்னுடைய எந்த ஒரு பிரச்சனைக்கும் அவங்க தான் காரணம், இதனால தான் நான் விலகி வந்தேன் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆர்த்தி ரவிக்கு எதிராக நிறைய பேர் பல கருத்துக்களை சொல்லி வந்த நிலையில் ராதிகா அவர்கள் ஆர்த்திக்கு ரொம்ப ஆதரவாக நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாரு. என்ன இக்கட்டான சூழ்நிலை இருந்தாலுமே புருஷனை விட்டு கைவிடாமல் இருக்கிறவங்க தான் உண்மையான ஆண்மகன் அப்படிங்கிற மாதிரி ராதிகா சொல்லியிருக்கிறாங்க. 100ஆம் வீட்டு பிரச்சனையில் இவங்க எதுக்கு தலையிடுறாங்கிறது தெரியவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஆர்த்தி ரவியும் சில விஷயங்கள் சொல்கிறாங்க, இவரோட தொடர்பு இருக்குது, இவர் திடீர்னு என்ன பண்ணுறாருன்னு எனக்கும் தெரியலை அப்படிங்கிற கருத்துக்கு ஜெயம் ரவி என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் சில நேரங்களில் வெளி ஹோட்டலில் தங்கியிருந்தால் என்னுடைய ரூமையும் செக் பண்ணி பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கூட இருக்கிற ஆர்டிஸ்ட்டையும் விசாரிப்பாங்க, இவர் என்ன பண்ணார், எங்கே போனார் அப்படிங்கிறத முதற்கொண்டு விசாரிப்பாங்க. இது ரொம்ப என்னை காயப்படுத்துச்சு. நான் எத்தனை நாளைக்கு தான் பொறுத்து இருக்கிறது, இது செட் ஆகாது, இதுக்கு மேலே இருந்தாலும் நிறைய சண்டை சச்சரவுகள் வரும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் பிரிஞ்சுட்டேங்கிறதையும் ஜெயம் ரவி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. இனி வரும் காலங்களில் இனி சேருவாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்ப்போம். நன்றி, வணக்கம், டாடா, பை பாய்.